அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு குரேஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். ஃபிஷ் பிரியாணி, அது கூட சேர்த்து ப்ரான் ரோஸ்ட், அதுக்கப்புறம் பைனாப்பிள் சாலட். இந்த வீடியோவை நான் ஒரு காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். இதோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் பொரிச்ச எண்ணெய், அது கூடவே ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் இருக்கும் மொத்தமாக. இதில் 3 வெங்காயம் மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறவ வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். 5 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஃபிஷ் பிரியாணி ஸ்பெஷல் மசாலா, இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பிரியாணி இலை, பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பொரிச்ச மீன் ஆட் பண்ணியிருக்கேன். பொரிச்ச மீனை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1/2 லெமன், கொஞ்சம் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 750 கிராம் கிங்ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதில் மசாலாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம் 1 ஹவருக்கு. இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பொரிச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு 70% குக் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி தான் நான் மீனை பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இந்த பொரிச்ச மீனில் நல்லா மசாலாவை கோட் பண்ணலாம். கோட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த மீனோட எசன்ஸ்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் பிரியாணி. இப்போ இதை நான் எடுத்துடுறேன் வெளியே. மீன் உடையாமல் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். ஓலை கொதித்ததுக்கப்புறம் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 70% குக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைன் பண்ணி இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் இப்படி தான் நான் செஞ்சேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் அந்த ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். டைட்டாக மூடி வச்சிடலாம். நான் கீழே ஒரு அயான் பிளேட் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா வாசம் அடிக்குது இப்போவே பிரியாணி. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். லைட்டாக அப்படியே அடியிலேருந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு பிரியாணி. ரைஸ் ரொம்ப உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு.
இப்போ இதில் நான் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸை ஆட் பண்ணியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. ஃப்ரைடு ஃபிஷ்ஷை மேலே வச்சு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட சைட் டிஷ் ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 185 கிராம் ப்ரான், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரானை உள்ளே போட்டு நல்லா கோட் பண்ணியிருக்கலாம். இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் இதை நல்லா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே கலர்ஃபுல்லான ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம பைனாப்பிள் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பைனாப்பிள், சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம், 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் மெத்தட்ஸும் இன்க்ரீடியன்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் ரோஸ்ட், அப்புறம் பைனாப்பிள் சாலட் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.